ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி என்னென்னா ஒன் பேன் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரே பேன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு பார்ட்டில் சிக்கன் வதக்கி வச்சுருந்தேன், இன்னொரு பார்ட்டில் எக்கு மேஷ் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சைடில் நான் வந்து கேப்சிகம் கட் பண்ணியிருந்ததை அதையும் வதக்கியிருந்தேன். ஏற்கனவே மார்னிங் நான் வந்து ப்ரக்கோலி வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை ஜஸ்ட் இப்போ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் நான் கேரட்டை வந்து அப்படியே சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸை வந்து நான் வதக்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், எக், கேப்சிகம், இது 3ஐயும் போட்டு நான் வதக்கியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற ஸ்பகட்டி இருக்குது இல்லைங்களா, நான் நார்மல் நூடுல்ஸ் ஹாக்கா நூடுல்ஸோ ஏதோ எடுக்கல, நான் வந்து காஸ்கோவில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்பகட்டி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நூடுல்ஸ் வேக வைக்கும் போது எல்லோரும் அதில் ஆயில் ஆட் பண்ணுவாங்க 1 or 2 drops. நான் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வேக வைக்கும் போது எதுவும் நான் ஆயிலெலாம் ஆட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நான் கையில் எடுத்து காட்டுறேன். ஸோ 90% வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு அலசிட்டிங்கனாலே நமக்கு வந்து அது பெட்டராக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ நூடுல்ஸை ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு சில்லி சாஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக காரத்துக்கு பெப்பர் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிடணும் இல்லையா, அதனால நான் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். நான் இந்த அஜினோமோட்டோ, வினிகர் அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம்ஸும் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிடணும், அதனால நான் எதையும் ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பெரிய பேன்லேயே எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ தட் நமக்கு வெசல்ஸ் வாஷ் பண்ணுற கஷ்டம் இருக்கே, அதை குறைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. சிக்கன் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சும்மா எல்லாத்துக்கும் காமனாக ஆயில் ஊற்றி ஒரு பார்ட்டில் சிக்கனை போட்டுட்டு, நான் இன்றைக்கி என்ன சிக்கன் எடுத்திருக்கேன்னா போன்லெஸ் தை பார்ட் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நாராக வராது. அது ஒரு டிப் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஹோட்டலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நல்லதாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே நான் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து எப்படியும் இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே ஸ்பகட்டி வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம இதில் கலக்கும்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷத்தில் நம்மளோட ஒன் பேன் சிக்கன் ஸ்பகட்டி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க நல்லா ஹாப்பியாக யம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.